வணக்கம் நண்பர்களே. மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம புலால் மறுத்தல் அதிகாரத்தை பார்த்துட்டு வரோம். அதுல 3 குறள்கள் பார்த்தோம். இப்போ 4வது குறள் பார்க்க போறோம். இந்த 4வது குறள் என்ன சொல்லுதுன்னா, அருளல் அது அருளல் ஒரு அருட்காரியம் செய்வது என்பது அருளல் அது யாதெனில் கொல்லாமை. இதுதான் ஒரு அருட்காரியங்கள் நம்ம செய்யறதாக அர்த்தம். நான் திருவள்ளுவர் சொல்றேன். ஒண்ணு ஒரு நல்ல ஒரு அருள் தன்மையாளர்களாக இருக்கிறவங்க யாருன்னா, இவங்க கொல்லாமையை கடைபிடிக்கிறவங்க. எந்த விதமான அதாவது ஒன்றின் ஊனை தின்பதற்காக கொல்ல வேண்டியவ அவை கொன்று உணவாக சமைத்து சாப்பிடுபவர்கள் அல்ல. அதான் அருளல். இதுதான் ஒரு ஒரு அருள் தன்மை உடையது. அருளல் அது யாதெனில் கொல்லாமை. கோரல் கொல்லுதல். கோரல் பொருள் அல்லது. அவ்வும் திணல். கொல்லுதல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பொருள் அல்லது. அதுக்கு அது என்ன விதமான நன்மை பயக்கக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. கோரல் பொருள் அல்லது. அவ்வும் திணல். கோரல் அதுல அவர் சொல்றாரு, அருளல் அப்படிங்கிறது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கொல்லாமைதான். ஆனால் கொல்லுதல் கோரல்ங்கிறத நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அந்த ஒரு கேடான காரியம். பொருள் அல்லது. அதுக்கப்புறம் திணல். அந்த ஊனை தின்பது. அதாவது அது கொல்லுதல். அதுக்கப்புறம் அது உண்ணுதல். இந்த 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 2 காரியங்களையுமே ஒரு இதுகளை கொள்கிறோம். அதுக்கப்புறம் கொன்னதோட மட்டுமல்லாம அத உண்ணவும் செய்கிறோம். இது 2ம் ஒரு மகா பாதகமான ஒரு காரியம். இததான் இதுல சொல்றேன். அந்த நமக்கு உள்ள அந்த அருள் தன்மைகள் எல்லாம் நமக்கு வேணும். நாம அப்படிப்பட்டவர்களாக நாம இருக்கணும் அப்படின்னு தெரியலாம். கொல்லாமை இந்த இந்த புலால் உண்ணுதல்ல ஒரு 2 பாட்டு. ஒண்ணு ஒரு அனாவசியமாக உயிர்களை கொல்கிறோம். அதுக்கப்புறம் உடலை பெருக்குவதற்காக அவைகளை எல்லாம் புசிக்கிறோம். நன்றாக தின்கிறோம்.
இந்த இரண்டும் வந்து இந்த புலால் ஒன்றதுல வந்து இருக்கு. அதனாலதான் வந்து அருளல் அப்படிங்கிறது வந்து கொல்லாமையாக இருக்குது. அது கோரல்ங்கிறது அது வந்து பொருள் அல்லது. அதுக்கப்புறம் அந்த ஊனை வந்து திங்கிறது. ஊன் தின்ன. அப்போ இந்த இரண்டு பெரிய தவறுகளை வந்து நாம வந்து கொல்லவும் செய்கிறோம், தின்னவும் செய்கிறோம். இந்த இரண்டையும் வந்து நாம செய்கிறதுனால இது வந்து ஒரு அருளல் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல பெரிய ஒரு நல்ல ஒரு மனநிலைக்கு இது வந்து எடுத்துக்காட்டாகவே வர முடியாது. இந்த புலால் உணவு அதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதுல திருவள்ளுவர் வந்து அந்த அருட்கோணத்தை வந்து காமிக்க அடுத்தாப்புல இன்னும் என்னென்ன சொல்றாரு. அதுவரை உங்களை வந்து விடப்பட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.